நியூஸ் தமிழ் கழுகு. தன்னோட விருப்பத்தை தலைமை கிட்ட சொல்லியும் இதுவரைக்கும் எந்த ரியாக்ஷனும் இல்லையா. ஆனாலும் மாநில அரசியலுக்கு வரதுல உறுதியா இருக்காராம் கனிமொழி. டெல்லி அரசியல்ல கனிமொழியை முன்னிலைப்படுத்தி கட்சியிலையும் பெரிய பொறுப்புகளை கொடுத்த திமுக அவரை முன்னிறுத்தி மகளிர் மாநாடுகளை நடத்தினாலும் மாநில அரசியலுக்கு வர்றதை தான் விரும்புறாங்களாம் கனிமொழி. தன்னோட விருப்பத்தை கட்சி தலைமை கிட்ட சொல்லியும் எந்தவித பதிலும் இல்லைன்ற நிலையிலையும் தன்னோட முடிவுல கனிமொழி உறுதியா இருக்கிறதா சொல்றாங்க. பொங்கல் சமயத்துல அவருக்கு வாழ்த்து சொன்னவங்க அதை பத்தி பேச்செடுக்க நீங்க கேட்கறதுக்கோ பேசுறதுக்கோ என்கிட்ட எந்த பதிலும் இப்போதைக்கு இல்லைன்னு மட்டும் சொன்னாங்களாம். ஆனா டெல்லி அரசியல் விட்டு வர போறதில்ல அப்படின்னும் கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அதுதான் என்னோட முடிவுன்னோ எதுவும் சொல்லலங்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில புது கட்சிகளையும் ஆளுங்களையும் இணைக்கிறதுல பாஜக தீவிரம் காட்டிட்டு இருக்கிற நிலையில சீட்டு தரலனா பாஜகவுல இருந்து விலகிறதுன்ற முடிவுல இருக்காரா முன்னாள் எம்எல்ஏ விஜயதாரணி. காங்கிரஸ் கட்சியில சிட்டிங் எம்எல்ஏவா இருந்த விஜயதாரணி 2024 பிப்ரவரி மாசம் பாஜகவுல சேர்ந்தாங்க. காங்கிரஸ்ல சட்டமன்ற குழு தலைவர் பொறுப்பு உட்பட எந்த முக்கிய பதவியும் கொடுக்கலங்கிற வருத்தத்துல பாஜகவுல சேர்ந்தாங்க. ஆனா பாஜகவுல சேர்ந்து 2 வருஷமாக்கியும் இன்னும் எந்த முக்கிய பதவியும் அவங்களுக்கு கொடுக்கப்படல. 2 வருஷம் காத்திருந்து ஏமாற்றத்துல இருக்கிற அவங்களுக்கு 2026 சட்டமன்ற தேர்தல்ல தன்னோட விளவங்கோடு தொகுதி கிடைக்குங்கிற எதிர்பார்ப்புல இருக்காங்களாம். சீட்டு இல்லங்கிறது உறுதியானா பாஜகவிலிருந்து உடனடியா விலகி வேற கட்சிக்கு போற முடிவுல இருக்காங்களாம் விஜயதாரணி. முதல்வரை எதிர்த்து கொளத்தூர்ல அதிமுக சார்பா களமிறக்கப்படுவார்னு எதிர்பார்க்கப்பட்ட முன்னாள் எம்எல்ஏ VS பாபுவை செங்கோட்டையன் தாவேகாவுக்கு தூக்கிட்டு போயிட்டாரு. புரசைவாக்கம் தொகுதியில 2006 திமுக எம்எல்ஏவாவும் வடசென்னை திமுக மாவட்ட செயலாளராகவும் இருந்த VS பாபு திமுகவில் ஏற்பட்ட மனக்கசப்பால கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் சேர்ந்தாரு. அண்மையில அவருக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டு கொளத்தூர்ல முதல்வரை எதிர்த்து நிற்கிற வேட்பாளரா முன்னிலைப்படுத்துச்சு அதிமுக. ஆனா திடீர்னு அவரை மாசே பொறுப்பிலிருந்து எடப்பாடி பழனிசாமி நீக்க பாபுவை ஃபாலோ செஞ்சுக்கிட்டு இருந்த செங்கோட்டையன் எம்ஜிஆர் பிறந்த நாள் அன்னைக்கு தான் வீட்டுக்கு கூப்பிட்டு பேசி முடிச்சு கையோட விஜயையும் போன்ல பேச வச்சாராம். விஜயே போன்ல பேசினதுல குஷியான பாபு செங்கோட்டையின் வீட்டுல இருந்து தான் வீட்டுக்கு வர அதுக்குள்ள விஷயத்தை கேள்விப்பட்டு பாபு வீட்டுல தாவேக்க இளைஞர் பட்டாலும் பெரிய லெவல்ல திரண்டு வந்து வரவேற்றதை பார்த்து ஆடி போன பாபு இதுவரைக்கும் தான் வீட்டுல இப்படி ஒரு கூட்டத்தை பார்த்ததில்லைன்னு உணர்ச்சி வசப்பட்டாராம். அதிமுகவில் இருந்தப்ப கட்சி நிகழ்ச்சிக்காக இவரே போய் எல்லாரையும் கூட்டிட்டு வருவாராம். ஆனா விஜயோட போன்ல பேசின தகவல் தெரிஞ்சதும் பெரிய இளைஞர் இளம் பெண்கள் பட்டாலும் தான் வீட்டுக்கு வரும்னு எதிர்பார்க்காத பாபு உணர்ச்சி பெருக்கல இருக்காராம். இன்னும் தாவேக்கவுல அதிகாரப்பூர்வமா சேராத பாபு விஜய் முன்னிலையில சேர போறாராம். இதையெல்லாம் வேடிக்கை பார்த்த வடசென்னை அதிமுக நிர்வாகிகள் எடப்பாடியை சந்திச்சு பாபுவை நாம நீக்கினது தாவேக்கவுக்கு பெரிய பிளஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்களாம். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்ட எடப்பாடி அவங்க கிட்ட எந்த பதிலும் சொல்லலையாம். பிரதமரோட வெள்ளிக்கிழமை விசிட்டால தேமுதிகவுக்கு ஏக டிமாண்ட்னு பேசிக்கிறாங்க. திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி கூட்டணிக்கு கூப்பிடுறாங்களாம். வர்ற வெள்ளிக்கிழமை தமிழ்நாட்டுக்கு பிரதமர் வர்றதால அதுக்குள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியை இறுதி செய்யணுங்கிறதுல எடப்பாடியும் நயினாரும் தீவிரமா இருக்காங்களாம். 2 நாள்ல உங்க முடிவை சொல்லுங்க, கூட்டணிக்கு வாங்கன்னு அதிமுக தரப்புல இருந்து பிரேமலதா கிட்ட பேசினாங்களாம். இரட்டை இலக்க தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா சீட்டுன்னா வர்றோம்னு தேமுதிக கரார் காட்டுதான். இன்னொரு பக்கம் பிரதமர் வர்ற நாள்ல தேமுதிகவை அறிவாலயம் பக்கமா அழைச்சிட்டு வந்துட திமுகவும் தீவிரமா இருக்கான். திமுக கிட்ட தொகுதிகளை பத்தி எதுவும் பேசாம ராஜ்யசபா சீட்டுல குறியா இருக்கான் தேமுதிக. ஆனா ராஜ்யசபா சீட்டுக்கு இப்ப உறுதி கொடுக்க முடியாது. ஆனா நாங்க கொடுக்கிற தொகுதிகள்ல உங்களை ஜெயிக்க வைக்கிறது எங்க பொறுப்புன்னு உத்தரவாதம் கொடுத்திருக்கான் திமுக. ஒரே நேரத்துல 2 பக்கமும் பேசுற தேமுதிகவோட நிலைப்பாட்டுல பாஜக அதிருப்தியில இருக்கிறதாவும் ஒரு பேச்சு இருக்கு.
நியூஸ் தமிழ் கழுகு.